இது என்ன ட்ரெயினா இல்லை விளம்பர பலகையா? இப்படி விளம்பரத்தோட போஸ்டர் எடுத்து ட்ரெயின் பூரா ஒட்டி வச்சிருக்காங்க. வால் போஸ்டர் தோத்துரும் போல அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த மாதிரி பண்றதுக்கு ட்ரெயின்ல ஒரு ஸ்க்ரீனை வச்சு அதில் இந்த விளம்பரத்தெல்லாம் போட்டு விடலாம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதை பார்க்கும்போது உங்கள் கருத்து என்னன்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அட யாருங்க இவரு? அவங்களே தங்குறதுக்கு வீடு இல்லாமல் தான் இந்த மாதிரி ரோட்டோரமாக டென்ட் மாதிரி கட்டி அதில் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே போயிட்டு லத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குழந்தை பிடிக்கிற தொட்டியில் போயிட்டு அடித்து தள்ளிட்டு இருக்காருங்க. இவரெல்லாம் அப்படி என்னத்தை சொல்ல அப்படின்னு தப்பாக நினைக்காம இங்கே பாருங்களேன். தள்ளி விட்ட ஸ்பீடோட அந்த குழந்தைக்கு ஒரு புது தொட்டியில் ஒன்று வாங்கி கொடுக்குறாருங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ்லாங்க. இவர் ஒரு ரியல் ஹீரோ தான். வேற லெவல் தான் போங்க. இது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கல்லையை தின்னுட்டு தூக்கி போட்டுருக்காங்க. அதோட ரேட்டை பாருங்கள், $4.90. $5 ஆல்மோஸ்ட். $5னா $50. என்னது 350 ரூபாயா? அட கடவுளே, நம்ம ஒரு பக்கம் காலையில் இந்த வயலோரமாக வாக்கிங் போனால் கூட இதெல்லாம் சும்மா கிடக்குங்க. ஆனால் இதை போயிட்டு வெளிநாட்டில் 350 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. தேங்காயோட தோடே இவ்வளோ ரேட்டாக இருக்குது. அப்போ தேங்காய் எவ்வளோ ரேட்டாக இருக்கும்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்மள சில பேர் சாதா மீன் வாங்க கூட காசு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், தங்கத்தில் மீன் வாங்கினதும் இல்லாமல் அந்த மீனை போட்டு எப்படி ஆட்டிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? ஆனால் என்னதான் அந்த தங்க மீனை போட்டு இப்படி ஆட்டினாலும் அதை வெட்டி கறி வச்சு திங்க முடியாது. புரிஞ்சா சரிதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காசு ஏற ஏற இந்த மனசாட்சியெல்லாம் குறைஞ்சிட்டே போகும் போல் இங்கே ஒரு பணக்கார ஃபேமிலி வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிடும்போது அவங்க குழந்தைய வந்து வீட்டு வேலைக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்து இவங்க சாப்பிட்றாங்க. அப்படி கொடுத்து சாப்பிட்றதுலாம் தப்பு இல்லைங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த வேலைக்கார அம்மாவுக்கு அட்லீஸ்ட் உட்கார ஒரு சேராவது போட்டிருக்கலாம், அதுவும் போடல. அவங்க அப்படி நிற்க விட்டுட்டு அவங்க பாட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆள்கிட்ட என்னதான் அதிகமாட்டு பணம் இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கடவுள் கொஞ்சம் மூலையாவது வச்சிருக்கலாம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்லையும் டிவி இருக்காதுங்க. நாங்கள் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்கும்போது அவங்க எங்களை வீட்டோட வெளியே துரத்தி விட்டு கதை பிடி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் டிவி இருக்குது. ஆனால் இப்போயும் பாருங்களேன், ஒரு சில பேருக்கு டிவியும் இல்லைங்க. டிவி என்ன, எங்கள் வீடே இல்லை. ஒரு சில பேர் வீடு இல்லாமல் இந்த மாதிரி கடைக்கு முன்னாடி இருக்க டிவியில் போய் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி நிலைமைலாம் எப்போ தான் மாறப்போதோ. டெவலப்னு சொல்கிறாங்க. என்ன தான் டெவலப் ஆச்சு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒரு அப்பா கையில் காசு கம்மியாக இருக்குன்னு கூட கவலைப்படாமல் தன்னோட குழந்தை பர்கர் கிடச்சி நீங்கள் பாருங்களேன், கடைக்கு போயிட்டு பர்கர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காருங்க. அந்த குழந்தைய பாருங்களேன், பர்கரை சாப்பிட்டுட்டு அப்பா கிட்ட சாப்பிடுங்கப்பான்னு சொல்லுது. ஆனால் அப்பாவுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? எனக்கு வேண்டாமா, வயிறு ஃபுல்லாக இருக்குது, நீ அதை சாப்பிடுமான்னு சொல்லியிருக்காரு. இந்த அன்பு தாங்க கடவுள்னு சொல்கிறது. இந்த அப்பா மட்டும் இல்லைங்க, எல்லா அப்பாவும் இப்படி தான் இருப்பாங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். ரன்னிங்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஒரே பேர் வந்து உசேன் போல்ட் தாங்க. உசேன் போல்ட் வந்து 100 மீட்டர் ரேஸை 9.58 செகண்டில் ஓடி முடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவில் யார் குறைந்த நேரத்தில் அந்த 100 மீட்டர் ரேஸை ஓடிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதாங்க இந்த குருவிந்தர் சிங். இந்த குருவிந்தர் சிங் வந்து பஞ்சாப் மாநிலத்தை வந்து சேர்ந்தவர். இவர் 10.09 செகண்டில் அந்த 100 மீட்டர் ரேஸ் வந்து ஓடி முடிச்சிருக்காருங்க. இதாங்க இப்போ இந்தியாவோட புது ரெக்கார்டு. வருங்காலத்தில் இவர் உசேன் போல்ட்டே முந்த வாய்ப்பு இருக்குது. எனக்கு தான் நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு தான் நம்பிக்கை இருந்தால் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். அட என்னதுங்க இது? ஒரு பக்கம் என்னன்னா நிலால தண்ணி இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா தலையில பூ எப்படி வைக்கிறதுன்னு யோசிங்க பாருங்களேன். ஒரு வளையல் எடுத்து அந்த வளையலை சுற்றி இந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டி வச்சுட்டு அதை சுற்றி இந்த பூவை ஒட்டி வச்சுட்டு அதை அப்படி தள்ள வைக்கிறாங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் இது தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டில் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னங்க புது டெக்னாலஜியா? அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் சயின்டிஸ்ட் வரைக்கும் பயங்கரமாட்டு யோசிக்கிறாங்க போல. முன்னாடிலாம் அந்த ரோட்டு சைடில் 2 வகை மரம் இருக்குங்க, ரொம்ப நிழலாக இருக்கும் வண்டி ஓட்டும் போது. ஆனால் இப்போ புதுசாக ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் வெட்டி போட்டி பாருங்க, ஹெல்மெட்டுக்கு மேலே மரத்தை நட்டு விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. போக பார்த்தா இது எங்கே போய் முடிய போதோ. ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸுக்கு நிகராட்டு ஒரு ஆட்டோ எப்படி மாடிஃபிகேஷன் வச்சிருக்கான்னு பாருங்களேன். கண்ணாடி இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, உள்ள நியூஸ் பேப்பர் இருக்குது, வேறு லெவல் தான் போங்க. ஆனால் என்ன, ஒரு பாத்ரூம் மட்டும் தான் இல்லை. பாத்ரூம் மட்டும் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சு ஒரு ஆட்டோ பண்ணுறாங்களோ. எனக்கெல்லாம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்க தெரியுங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், வாட்டர் பாட்டிலை வச்சு எவ்வளோ பெரிய ஆர்ட் ஒன்று வரைகிறாங்கன்னு. இதெல்லாம் வேறு லெவல் தாங்க. வாட்டர் பாட்டிலுக்கு கீழே கலர் அடித்து எப்பா இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆர்ட் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதே தப்புங்க. அதேமாரி நீங்கள் இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது இப்படி 2 ட்ரெயினுக்கு நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த 2 ட்ரெயினோட ஸ்பீடில் பயங்கரமாக காற்று உருவாகி உங்களை அந்த ட்ரெயினுக்குள்ளே வந்து தள்ளி அது பெரிய பிரச்சனையாக போயிடுங்க. இதுலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் போகும்போது அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த 2 ட்ராக்கு நடுவில் உடனே படுத்துருங்க. அப்போ தாங்க அந்த காற்று நம்மளை வந்து உள்ளே இழுக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க. பாய். வர இந்த பல்லு தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வச்சு பல்ல விளக்குறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி மிக்சியை க்ளீன் பண்ணுறது, கிரைண்டரை க்ளீன் பண்ணுறது, ஏன் என் ஃப்ரெண்டு வரதையும் ப்ரெஷ்ஷை வச்சு தான் இந்த ஷூவே கழுவிட்டு இருக்கேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வர இந்த ப்ரெஷ்ஷோட பயன்பாடெலாம் அதிகமாகிட்டு போகுது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. நம்ம எனக்கு பார்க்க போகிறது வந்து தாத்தாவோட தக்காளி சிக்கனுங்க. பாருங்கள், அந்த எண்ணெய் பாக்கெட்டை வெட்டியாவது போட்டுருக்கலாம். அதை அப்படியே சட்டியில் வச்சு ஓட்டை போட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை பாருங்களேன், நம்ம 1 மாதம் பயன்படுத்துகிற எண்ணெயை ஒரே நாள் ஊற்றியாச்சு. கொஞ்சம் உப்பு. இங்கே பாருங்கள், தக்காளியை வெட்டியாவது போட்டுருக்கலாம்.
முழு தக்காளியை போட்டு எப்பா எண்ணெயை வடிகட்டி ஒரு மாதிரிப்பட்ட சமையலாக தான் இருக்குது. ஏற்கனவே எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ எண்ணெய் கொண்டு ஊற்றிட்டு இருக்காருன்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு இடத்துல கப் ஐஸை எவ்வளோ சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் வந்து பண்ணுறாங்கன்னு. கையில் க்ளவுஸும் போடல, ஒன்றும் போடல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த லோக்கல் ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் போல. என்ன எல்லாரும் கூட்டமாக உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க துணி துவைக்கலைங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட கடவுளே, இப்படி ஒரு எக்ஸசைஸா? இந்த வேலையை வீட்டில் பார்த்துருந்தா உடம்பும் குறையும், துணியும் துவைச்ச மாதிரி இருக்கும். இதை இப்போ காசு கட்டி ஒரு இடத்துல போய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடிக்கிற வேலுக்கு ஹவுஸ் ஓனர் தான் வீட்டு மொட்டை மேலே இருக்க தண்ணி டேங்க் உள்ள குளிச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தா இது ஹவுஸ் ஓனர் இல்லைங்க, அவரே மாதிரி இருக்கிற ஒரு குரங்கு. அட குரங்கு, குளிக்கிறதுக்கு வேற இடம் இல்லாமையா குடிக்கிற தண்ணிக்குள்ளே விழுந்து குளிச்சிட்டு இருக்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரெடிமேடு ட்ரெஸ்ஸு, ரெடிமேடு சாப்பாடு மாதிரி இங்கே ரெடிமேடு காம்பவுண்டுங்க. காம்பவுண்டு கட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது, காம்பவுண்டு வந்து மாட்டுறாங்க. முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் கட்டுறதுக்கு ஒரு 2 நாளாக தான் ஆகும். ஆனால் இங்கே பாருங்களேன், பாதி நாள் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டே கட்டி முடிச்சிடலாம் போல். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற கொசுவை விரட்டுறதுக்கு இது ஒரு சூப்பர் ஐடியாங்க. ஒரு சில பேருக்கு இந்த கொசு பத்திலேருந்து வர புகை வந்து ஒத்துக்காமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த குட் நைட் காயோட ஸ்மெல் வந்து பிடிக்காம இருக்குங்க. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தை எடுத்து அந்த கிணத்துல தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொசு பத்தி, அப்புறம் கிராம்பு, அப்புறம் அந்த பாத்திர உருண்டை எடுத்து போட்டு அந்த கிண்ணத்தை உங்கள் ரூமோட சைடில் வச்சிங்கன்னா கொசுலாம் அங்கே தேடி போய் மயங்கி கீழே வந்துடுங்க. இது ஒரு சூப்பர் ஐடியாவாக இருக்குது. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. யார் இவனுங்க? இவனுக்கெல்லாம் மூளை தலையில் இருக்கா இல்லை உள்ளங்காலில் இருக்கா? சும்மா சோப்பு போட்டு வெள்ளை ஷூவை கழுவுனாலே அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடுங்க. அதை விட்டுக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு போட்டு வெட்டி அந்த உருளைக்கிழங்கு பயன்படுத்தி அந்த ஷூவை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஏன்னா சாப்பிட பொருளை எப்படி பயன்படுத்துவானா? எப்படி தானோ? காட்டுக்குள்ள 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஓ, ப்ரீ வெட்டிங் ஷூட். கல்யாணத்துக்கு தாலி கட்டுறாங்களோ இல்லையோ, ஃபோட்டோ எடுக்க போகிறதே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அண்ணா அடக்கு போச்சு போ, அண்ணா தூக்கி கொண்டு புதருக்குள்ளே தட்டியாச்சுங்க. எப்படி தானோ? ஃபோட்டோ எடுக்கிற தப்பு இல்லை, கொஞ்சம் சேஃபாக தான் எடுங்களேன். நான் இப்போ இருக்கிற நிலைமையில ரோட்டில் வேர்க்கடலை விற்றுருந்தா கூட அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு பாக்கெட்டில் 10 ரூபா இல்லை, ஏன் பாக்கெட்டே இல்லைங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், தங்கத்தில் வேர்க்கடலை. இந்த தங்க வேர்க்கடலை வாங்கி கொண்டு என்ன தான் பண்ண போகிறாங்களோ, இதை சாப்பிடவும் முடியாது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவர் கல்யாணத்துக்கு காசை மொய்க்காரில் வச்சு கொடுத்தா இவர் வாங்க மாட்டாருங்க. அந்த காசை அப்படி பூ மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் இவர் வாங்குவாராமா. ஃபர்ஸ்ட் இவர் கல்யாணத்துக்கு போகிறதே அந்த பொண்ணு மாப்பிள மூஞ்சா பார்க்கறதுக்கு இல்லை, அங்கே என்ன சாப்பாடு போட்டுருக்குன்னு அதை பார்த்து சாப்பிட்றது தான். அது புரிஞ்சிக்காமல் இவன் வேற தேவையில்லாமல் வச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி பழத்தோட தோலை எதுக்குங்க உரிக்கணும்? சும்மா அதை 4 துண்டா வெட்டி சாப்பிட்றத விட்டு தக்காளி பழத்தோட தோலை வந்து உரிக்கிறாங்களாமா? இல்லை அதையோ மீறி தான் நீங்கள் உரிச்சு தான் சாப்பிடுவீங்கன்னா அந்த தக்காளி பழத்தை எடுத்து வெண்ணில போட்டு 4-5 ஆட்டிட்டு சும்மா உரிச்சு பார்த்தீங்கன்னா அதோட தோலை வந்து உரிஞ்சு வந்துடுங்க. நீங்களே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னதுங்க இது? டெம்போலோட சைடு வாக்கில் இறக்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் இந்த ஹைட்ராலிக் வரதுக்கு முன்னாடி அந்த டெம்போல வந்து லோடு இறக்குறதுக்குள்ள ஒரு வழியாக இறங்க. அதுக்கப்புறம் இந்த ஹைட்ராலிக் வந்து பின்னாடி மாதிரி தூக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்களேன், 4 பக்கமும் திருப்பி தட்டும் போல். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு தாங்க இது வந்து பனானா ஃப்ரிட்டர்ஸ். ஆனால் நம்மளுக்கு இது வந்து வாழைப்பழ ரோஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், வாழைப்பழத்தை வெட்டி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் ரோல் பண்ணி ஒரு கட்டையை வச்சு நல்லா சப்புறாங்க. சப்பி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே மாவை தூக்கி ஊற்றி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தா பழ ரோஸ்ட் ரெடிங்க. இது பார்க்க எப்படி சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தலைவர்கிட்ட டேபிள் ஃபேனை வந்து சுத்த விட்டுருக்காங்க. அடேடே, இங்கே பாருங்கள், டேபிள் ஃபேன் இருக்கிற எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்குங்க. ஒரு டேபிள் ஃபேனை வச்சுக்கிட்டு எப்படா நான் நம்மகிட்ட திரும்ப எப்படா காத்துறோன்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்களேன், இதெல்லாம் ஒரு வேறு லெவல் எடிட்டிங் தாங்க. எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்களோ. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மொபைல் கம்பெனிக்காரங்க வேணுமேன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. என்னவே ஒரே ஃபோனை 5-6 வருஷமாக இப்போ வச்சிருக்கான்னு நினச்சிக்கிட்டு ஃபோனுக்கு அப்டேட்னு ஒன்று கொடுக்குறதுங்க. நம்ம தப்பித்தவரை கூட ஃபோனை அப்டேட் கொடுத்துன்னு வைங்களேன், ஒன்று ஃபோனில் கோடு விழுந்துருது, இல்லைன்னா இந்த மாதிரி கருப்புல ரவுண்டாக வந்துருது. இதை நம்ம சரி பண்ணுறதுக்குள்ளே நம்ம புது ஃபோனே வாங்கிடலாம். அந்த மாதிரி நம்ம மைண்டில் யோசிக்கிற மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்க வேணுமேன் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. இப்படி பண்ணாலும் இதில் பாதிக்கப்படுறது போகிறது நம்ம தாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா பார்த்துக்க. Keep the tongue left, slowly come to right and speak. சாரிங்க, பார்க்கலாம் போகக்கூடாது. இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளும் இப்படி தான் சாப்பிட்ட சாப்பாடு பள்ளியில் மாட்டி இருக்கும்போது நம்மளும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஒருவேளை அவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க போல். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கெல்லாம் ஜூஸ் பாட்டிலில் ஜூஸை குடிச்சு அதை தூக்கி குப்பையில் தாங்க போட தெரியும். ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த குப்பையில் அடக்க ஜூஸ் பாட்டிலாம் கொண்டு வந்து ஒரு கார்ட்போர்டை பயன்படுத்தி அழகான ஒரு சூறாக கொண்டு பண்ணுறாங்க. இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய பாட்டிலாம் கிடந்துச்சுன்னா இந்த மாதிரி சூறாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இவங்க ட்ரௌசரை ஒரு காங்கிரீட்டில் போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. துவைச்சதும் இல்லாமல் கயிறு கட்டி அதை காய விட்டாச்சுங்க. என்னன்னு பார்த்தா காஞ்சதுக்கு அப்புறம் ட்ரௌசர் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்துடுது. அந்த ஸ்டாண்டுக்குள்ளே மண்ணை தட்டி ஒரு செடியை ஒன்று நட்டாச்சுங்க.
அதுவும் அந்த செடியை பாருங்களேன், வளர்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை தக்காளியை வந்து காய்ச்சிட்டு இருக்குன்னு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எப்படிதான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோ. நம்ம இந்த மாதிரி பேப்பர் பிளேட்ல நம்ம எத்தனையோ ஃபங்க்ஷனில் சாப்பிட்டுருப்போம். ஆனால் அந்த பேப்பர் பிளேட்டை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாழை இலை மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி ஒரு மிஷினில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தா ஒரு அழகான வாழை இலை பேப்பர் பிளேட் வந்து ரெடி ஆயிடுறாங்க. இது ரொம்பவே சூப்பர் ஐடியாவாக தான் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டு உங்க பிளேட் பிசினஸ் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோவோட கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படிங்க ஓடும்? அதே மாதிரி தான் இங்க ஒரு வெள்ளை டீஷர்ட்டுக்கு பின்னாடி பென் வச்சு எழுதி விட்டுருக்காங்க. அது என்னதான் தோச்சாலும் போக கஷ்டமா இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க ஒரு ஸ்பூனை கடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி அந்த ஸ்பூனை பயன்படுத்தி அந்த எழுத்துல வந்து கழிக்கிறாங்க. அந்த எழுத்தை வந்து அழிஞ்சிட்டு இருக்குங்க. இது ரொம்பவே நம்ப முடியாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி டீஷர்ட்ல ஏதாவது கோடு போட்டிருந்தாங்கன்னா பென் வச்சு இந்த மாதிரி அழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க.